தேர்தல் பொதுக்கூட்டங்களில் பிரச்சார கூட்டங்களில் தரக்குறைவாகவும் மற்றவங்களுக்கு வெறுப்பை தூண்டுற வகையிலும் பேசக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்யலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறது சட்ட ஆணையத்திட்ட உச்சநீதிமன்றம் கருத்து கேட்டிருக்கிறாங்க. இது தேர்தல் நேரத்தில் மட்டும் தடை செய்யப்பட வேண்டிய விஷயமா, இல்லை எப்போ எங்கு பேசினாலும் வெறுப்பை உமிழக்கூடிய பேச்சுக்களை தடை செய்யணும், அப்படி பேசுபவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த முயற்சியை? உச்சநீதிமன்றத்துடைய இந்த முயற்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்ற முயற்சி இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையமே இதுவரை அந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸில் அரசியல் கட்சிகளுக்கான ரிஃபார்ம்ஸ்னு ஒரு விஷயத்தை கூட, அவர்கள் பரிந்துரைத்த ஒரு விஷயத்தை கூட அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொண்டதாக இல்லை. 41 வருடங்களாக தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் பலவிதமான எலக்டோரல் ரிஃபார்ம்ஸில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்குன்னு நிறைய ரிஃபார்ம்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே கட்சிகள் ஏற்றுக்கொள்வது. ஒரு மக்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பாலிசி மேக்கிங்கில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவர்களுக்கு இருக்க வேண்டிய அக்கௌண்டபிலிட்டி, அதை பற்றிய கேள்விகளை இங்கே எழுவதே இல்லை. எழக்கூடிய கேள்விகளையும் இவர்கள் அமைக்கி விடுகிறார்கள்ங்கிறது தான் உண்மை. அப்போ ஒவ்வொரு சமயமும் எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் கமிஷன் பரிந்துரைப்பதும், அது லா கமிஷனுக்கு போகிறதும், இல்லை நீதிமன்றத்துக்கு போய் அது லா கமிஷனுக்கு, இதை கிடப்பில் போட்டுட்டா என்ன பண்ணுறது? ஆக இந்த மாதிரியான ஒரு மேம்போக்கான விஷயங்களைத்தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் அடிப்படையில் உண்டான பிரச்சனை இப்போ பானு சொல்லும் போதும் சரி, இந்த செய்தியிலையும் சரி, அடிப்படையான பிரச்சனை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் கூட இந்த மாதிரி வெறுப்பை உங்களக்கூடிய பேச்சை சாதி ரீதியாக பேசுறது, மத ரீதியாக பேசுறது, பாலின ரீதியாக வேறுபடுத்தி பேசுறது, எல்லா விஷயங்களையும் தடை செய்யறதுக்கான விதிகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எந்த எந்த அரசியல் கட்சியும் அதை பின்பற்றுவதில்லை அப்படின்னு சொன்னா நீங்க முரண்படுவீங்க. நீங்க நாங்க ஒழுங்கா இருக்கோம்னு சொன்னாலும் சொல்லலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் கட்சிகள் இதை பின்பற்றுவது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை பின்பற்றுவது இல்லை அப்படிங்கிற அடிப்படையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இன்றைக்கு பிரதிநிதித்துவ சட்டத்தை நேரடியாக நீங்க அந்த சொல்ற அந்த பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நம்ம நேரடியான அரசியல் கட்சிகள் எல்லோரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். கட்டாயமாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் எதையெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் அவர்கள் கண்டிப்பாக பின்பற்றி ஆக வேண்டும். இன்னைக்கு இந்த வழக்கினுடைய சாராம்சத்தை நீங்க பார்க்கிற போது அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஹேட் ஸ்பீச்சஸ் அப்படின்னு இருக்காங்க, அகெயின்ஸ்ட் ரிலீஜியஸ், கம்யூனிஸ்ட், காஸ்ட் எல்லாம் வரிசையா பட்டியலிட்டு அரசியல் தலைவர்கள் பேசுகிற போது அவர்களுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தை நாம் நீக்க வேண்டும். அவர் ஒரு மதம் சார்ந்தவராக இருந்தால் அந்த மதத்தை விட்டே அவரை விலக்கி வைக்க வேண்டும். சாதி சார்ந்தவராக இருந்தால் அது சாதி இயக்கத்தை விட்டே விலக்கி வைக்க வேண்டும். அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று இவர்கள் கேட்டிருக்கிறாங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு சில வரலாறுகளை மட்டும் நான் இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா தேர்தலில் போட்டியிடுகிற போது அவரை குறித்து ஒரு பதாகை வைக்கப்படுகிறது. இவர் வேசியினுடைய மகன் என்று வைக்கப்பட்ட போது அந்த இடத்திலே கொண்டு போய் ஒரு லாந்தரை வையுங்கள் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. ஆபிரகாம் லிங்கன் அவர்களும் டக்ளஸ் அவர்களும் தேர்தலிலே போட்டியிடுகிற போது 2 பேரும் மேடையில சந்திச்சுக்கிறாங்க. அப்ப ஆபிரகாம் லிங்கன்ட்ட டக்ளஸ் முதல்ல பேசுகிற போது ஆபிரகாம் லிங்கன் ஒரு சாராய வியாபாரி என்று சொன்னார். டக்ளஸ் சொன்னார், ஆம், நான் சாராய வியாபாரி தான், வறுமையின் காரணமாக ஒயின் ஷாப்புகளிலே வேலை பார்த்தேன், அன்றைக்கும் என்னிடத்திலே கடன் வாங்கி குடித்தவர் தான் டக்ளஸ் என்று சொன்னார். இது வார்த்தையினுடைய ஸ்லேடையாக இருக்கலாம். ஆனால் பார்க்கிற மக்களினுடைய கருத்தாலம் இன்னைக்கு அதையும் இந்த தீர்ப்புக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி 22ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1000 அவர்கள் பேசினாலும் இது கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை, we are not supposed to interfere on the freedom of speeches என்று சொல்லி இருக்கிறார்கள். நீங்க படைப்பாளிகள் தங்களுடைய படைப்புகளை வெளியிடும் போது இதே கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகிறது இல்லை. அது பொது ஒழுங்கை, பொது அமைதியை குலைக்கும் அப்படின்னு சொல்லி உடனடியாக படைப்பை தடை செய்யற முயற்சிகளுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துருது, எல்லா அதிகார மையங்களும் வந்துருது. ஆனா அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய வெறுப்பு முழும் பேச்சுக்களுக்கு மட்டும் மக்கள் பார்த்துக்குவாங்க, அவங்க பேசுறதை நாங்க ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிடுவோம். தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு பின்னர் தான் திராவிட கட்சிகள் எப்போது தலையெடுக்க ஆரம்பித்ததோ அப்போதுதான் அநாகரிக பேச்சுகளும் அநாகரிக அரசியலும் முன்னெடுக்கப்பட்டது. அதன் மூலமாகத்தான் மக்களுடைய கவனத்தை அவர்கள் பெருமளவில் கவனத்தை ஈர்த்தாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அரசியலை இங்கு கட்டமைத்தது திராவிட கட்சிகள். அதில் முக்கியமான பங்கு திமுகவிற்கு உண்டு. இன்னைக்கு ஆபிரகாம் லிங்கனையும் டக்ளஸையும் அவர் கோட் பண்ணுகிறார். இதே திமுக கட்சியின் தலைவர் இந்திரா காந்தியை எப்படி பேசியிருக்கிறார்,
காமராஜரை எப்படி பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் வரலாறு இருக்கிறது. இதே கரண்ட் தமிழக முதலமைச்சரை இவர் என்னவெல்லாம் சட்டசபையில் அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்ன, இன்றைக்கு ரீசெண்டாக இந்த 5 வருடங்களுக்குள்ளாக நடுத்திருநாராயணி என்கிற வார்த்தைகளையும் நாம் கேட்க வேண்டியிருந்தது. இந்த மாதிரியான அநாகரிக அரசியலை செய்து கொண்டிருக்கும் போது இன்னொரு இதில் நாங்கள் நாகரிகமான அரசியலை முன்னெடுக்கிறோம் சொல்றது எப்படி ஒத்துக்கிட முடியும்னு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய போலித்தனம் தான் நான் பார்க்கிறேன். அந்த வெறுப்பு விமலக்கூடிய பேச்சுக்கள் வந்து மத ரீதியான வெறுப்பு விமலக்கூடிய பேச்சுக்கள் மட்டும் இல்லை, சாதி ரீதியான பேச்சுக்கள் மட்டும் இல்லை, தனி மனித காழ்ப்புணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய பேச்சுக்களையும் நம்ம தேர்தல் களத்திலேயோ அல்லது சாதாரண கூட்டங்கள்லையோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இல்லை, இப்போ அம்மையார் அவர்கள், நான் இன்னைக்கு இவங்களை அம்மையார்னு கூப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அம்மையார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கார். இட் இஸ் நாட் சோ. அவங்க சொல்ற மாதிரி எளிதாக திமுகவை தூரி எரிஞ்சிட முடியாது. இல்ல, அவங்க நீங்க இருக்கிறதுனால திமுகவை பற்றி அவங்க இல்ல அவங்க திராவிட இயக்கம்னு மொத்தமா சொன்னாங்க. அந்த திராவிட இயக்கம் அப்படிங்கிறதுல நான் திராவிட இயக்கத்தினுடைய சார்பாக வளர்ந்தவன் என்கிற அடிப்படையில் நான் அதை கடுமையா வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க சொல்லுகிற போது இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள் என்பது இட் இஸ் an ஈவினிங் யூனிவர்சிட்டி, மாலை பல்கலைக்கழகம். நீங்க எதிர்த்தரப்பு நீங்க இவனை படு கேவலமாக பேசுகிற போது அதற்கான பதிலை சொல்லியாக வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய உவகையாலும் என்னுடைய ஸ்லேடையாலும் பேசுகிற போது அது நேரடியாக அவர்களை குறிக்காது. ஆனால் எதிர்த்தரப்பிலே பேசுகிற அம்மையார் ஜெயலலிதா மூச்சுக்கு 300 தடவை எவ்வளவு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே செல்ல முடியுமோ அவ்வளவையும் கேவலப்படுத்துகிறார். இன்னும் ஒருபடி மேல தனி மனித பழக்க வழக்கங்களையும் தனி மனிதர்களுடைய வாழ்க்கையையும் பற்றி பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக பேசுறவங்க கூட பேசுறாங்க, அவரும் பேசுறாரு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் அவங்களுடைய மேடைகள்ல பேசாதவங்க யாரும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட. நான் வந்து பல மேடைகள்ல நான் கேட்டிருக்கிறேன், பூங்கொடியாக அன்று இருந்தவர் இன்று பூதகியாக நம்மை துன்புறுத்துகிறார் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறேன். அதை ஒட்டி பேசியதெல்லாம் கேட்டிருக்கிறேன். காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம்னு பாடுறாரு, ஆனா அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை தனிப்பட்ட முறையில் விமர்சிச்ச கூட்டங்களையும் நான் கேட்டிருக்கிறேன். அது இன்று நேற்று அல்ல, ரொம்ப காலமாக திமுக மேடைகளை மட்டும் இங்க வச்சு பேசல, எல்லா மேடைகள்லயுமே இதை கேட்க முடியுது. நிச்சயமா நான் அதை ஏத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கு நான் பேசுகிற கூட்டங்களாக இருந்தாலும் சரி, நான் பங்கேற்கிற விவாதங்களிலாக இருந்தாலும் சரி, எந்த இடங்களிலும் என்னுடைய எதிர் இயக்கத்தை கொள்கை சார்ந்து நான் தாக்குவேனே தவிர தனிப்பட்ட நபர்களுடைய அடிப்படையில் நான் தாக்குறது கிடையாது. கொள்கை சார்பாக விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதை எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னுடைய இயக்கம். ஆக என்னுடைய இயக்கத்தின் சார்பாக நான் வருகிற போது அந்த இயக்கம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததோ அதை நான் செயல்படுத்துகிறேன். ஆக நீங்க மேடைகள்ல நீங்க பேசுகிற போது ஒரு சில சாராரை கவர்வதற்காக, நான் தான் திரும்பவும் சொல்றேன், அது எந்த உச்சகட்டத்துல பேசப்படுகிறது என்பதை நீங்க பார்க்க வேண்டும். நான் வந்து இங்க ஐ எம் நாட் கேன்வசிங் ஃபார் ஹேட் ஸ்பீச்சஸ். நான் அதை வெறுக்கிறேன். மேடைகள்ல எப்படி அண்ணா காலத்தில் தலைவர் கலைஞர் காலத்தில் எப்படி ஆரோக்கியமான விவாதங்கள், கொள்கை சார்ந்த விவாதங்கள் இருந்துச்சோ அது இன்றைக்கும் வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கம், என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் கூட. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடி விஷயத்துல வந்து சல்மான் குர்ஷித் வந்து அவரை ஆண்மையற்றவர் என்று சொல்லுகிறார். மோடி வந்து ரத்தக்கரை படிந்த இயக்கம் என்கிறார். இந்திரா காந்தியினுடைய கடைசி வம்ச வாரிசு வந்து ராகுல் காந்தி என்கிறார். இது ஒரு இனப்பேரழிவாதத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு இயக்கத்தின் தலைவரை காட்டுவது என்பது ஒரு வெறுப்பான செயல். அதுல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, இதுல இந்த நூலிலையை பார்க்க வேண்டியது யாருடைய கடமை, நாங்க சும்மா உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாது, ஆனா இதை பரிந்துரைக்க வேண்டியது எங்களால் பரிந்துரைக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. மத ரீதியான வெறுப்பு விழும் பேச்சு, சாதி ரீதியான வெறுப்பு விழும் பேச்சுக்கள்லாம் உடனடியாக அங்க வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்குது. ஆனா பாலின ரீதியாக அவதூறு பண்றதோ அல்லது தனி மனித காழ்ப்புணர்ச்சியோட பேசுறதோ உடனடியாக கலவரங்களை விளைவிப்பது இல்லை. அதனால அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக மாறிடுமா? இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் முதலில் தடுக்கப்பட வேண்டும். இப்போ அவர் சொல்றாரு, எதிர்கட்சியினர் ரொம்ப ஆவேசமா அசிங்கமா ஆபாசமாக பேசும்போது அதுக்கு பதிலடி கொடுக்கும்போது அதை விட ஆபாசமாக ஒருபடி பேச வேண்டியிருக்கிறது. அது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு வாதம். எதிராணியினர் எவ்வளவு கீழ்த்தரமாக பேசினாலும் நாம் நம்முடைய இன்டெகிரிட்டியை கீப் அப் பண்ணணும். ஒரு தலைவர் அதை செய்ய வேண்டும். தொண்டர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதில்லை. இப்போ இவர் தொண்டராக இருந்து அந்த இதை ஒரு டீசன்சியை கீப் அப் பண்ணி பேசுகிறார் என்பதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதே இதை நீங்கள் உங்கள் தலைவருக்கும் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் பேசுறோம், நாங்க போய் புதுசா தலைவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. வரலாற்றின் பக்கங்களிலிருந்து அழிக்கவே முடியாது. திரும்பவும் சொல்றேன், நீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த மேடையில் பேசி இருந்தாலும் சரி,
தனிநபருடைய தாக்குதல் என்பது அவர்கள் என்ன பதிலை கொடுக்கிறார்கள், இவங்க சொல்றாங்கல்ல அந்த இன்டெகிரிட்டி, நிச்சயமாக அந்த இன்டெகிரிட்டி அந்த தனித்துவத்தின் தன்மையையும் அந்த உள்நோக்கத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு வார்த்தை ஸ்லேடுகளில் பேசி இருப்பாரே தவிர நேரடியாக அவரை காயப்படுத்துவதோ அல்லது நேரடியாக அவரை குறித்து காயப்படுத்துவதோ அல்ல. நீங்க இன்னைக்கு நீங்க தமிழ் இலக்கியங்கள்ல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா எல்லாரும் அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்கும் போது நீங்க இன்னைக்கு தற்செயலாக இந்த நிகழ்ச்சிக்குள்ள இருக்கிறீங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல கூர்மை அதிகமாக இருக்கு. திமுக தலைவர் பேசியதாக படித்த செய்திகளும் அதை கோட் பண்ணி மற்றவர்கள் எழுதிய செய்திகளும் பெரிய பட்டியல் இருக்கு. அதனால அதனுடைய உள் விவகாரங்களுக்குள்ள போனோம்னா இல்ல நான் திரும்பவும் அதை நான் உள் விவகாரங்களுக்கு போறேனா போகலையா அப்படிங்கிறது இல்ல. ஒரு சின்ன உதாரணம் தான் நான் என்னைய சொன்னேன். நான் பேசுகிற போது பக்குவப்பட்டு பேசுகிறேன், கொள்கை சார்ந்த கருத்துக்களை எதிர்க்கிறேன், தனிப்பட்ட நபரை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் எனக்கு கற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவர் கலைஞரும் தான். ஆக எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எப்படி தவறாக இருக்க முடியும், அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிறது ஒரு பார்வை. இன்னொன்று, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட இன்றைக்கு அரசியல் மேடைகள் தரம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது. தரம் தாழ்ந்துவதை விட மிகவும் கேவலமாக போய் கொண்டிருக்கிறது. அந்த அரசியல் மேடைகளில் கொள்கை சார்ந்த உங்களுடைய இயக்கம் கொண்டு வந்த சாதனைகளையும் அந்த கொள்கை சார்ந்த விஷயங்களையும் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கூட. நீங்க சொல்ற மாதிரி இந்த உச்சநீதிமன்றம் கேட்கிற மாதிரி ஒன்றை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்துவதற்கு சட்ட ஆணையம் தயாராகி அரசு இயந்திரம் அதற்கு தயாராயிடுச்சுன்னா இங்கு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள்னு எதுவுமே மிஞ்சாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.